வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 11 ஏர் அந்த லெசனோடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு எப்படி லைம் வாட்டரை மில்கியாக மாற்றுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். நைட்ரஜன் தனிமங்களில் மிக முக்கியமானது. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நீட் ஃபார் தர் growth. தாவரங்கள் விலங்குகள் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் மிகவும் முக்கியமாக உதவுது. ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் அஸ் கண்டெயின் நைட்ரஜன். அனைத்து உயிரினங்களுக்கும், மனுஷன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் நைட்ரஜன் மிக முக்கியமானது. இட் இஸ் எசென்ஷியல் எலிமெண்ட் present in proteins and nucleic acid which are the building blocks of all living things. அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட், இதில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் முக்கியமான பங்கு வகிக்குது. இட் வாஸ்ட் ஐசோலேட்டட் பை ஏர். காற்றிலிருந்து முதல்ல நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் டேனியல் ருதர்ஃபோர்ட் இன் 1772. அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜனுடைய பரவல். நைட்ரஜன் இஸ் த 4th மோஸ்ட் abundant எலிமெண்ட் இன் த ஹியூமன் பாடி. மனிதனுடைய உடலில் அதிக அளவில் காணப்படக்கூடிய நைட்ரஜன் இது 4வது இடத்துல இருக்குது. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் about 3% ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. மனித உடலில் மொத்த நிறையில் 3% அளவுக்கு இது இருக்குது. இட் இஸ் டு பி த 7th மோஸ்ட் abundant எலிமெண்ட் இன் த யூனிவர்ஸ். நமது அண்டத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமங்களில் 7வது இடத்துல இருக்குது. டைட்டன், the largest moon of Saturn, has an atmosphere made up of 98% of nitrogen. சனிக்கோளுடைய துணைக்கோளான டைட்டனோட வாயு மண்டலத்தில் 78% நைட்ரஜன் இருக்குது. இட் இஸ் present in volcanic gases and gases evolved by burning of coal. எரிமலையிலிருந்து வெளிப்படக்கூடிய வாயுக்கள்லையும் நிலக்கரியை எரிக்கும் போது வெளியிடக்கூடிய வாயுக்கள்லையும் நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் இஸ் present in combined state in the form of mineral like nitre KNO3 and silly saltpetre NaNO3, sodium nitrate இதுலேயும் இருக்குது. It is present in organic matter such as protein, enzymes, nucleic acid etc. கரிம பொருளான புரதம், என்சைம், நியூக்ளிக் அமிலங்கள்லையும் நைட்ரஜன் காணப்படுது. Physical properties of nitrogen. நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகள். It is a colorless, tasteless and odorless gas. நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற வாயு. It is slightly lighter than air. இது காற்றை விட சிறிதளவு லேசானது. It is slightly soluble in water. இது நீரில் சிறிதளவு கரையும். Nitrogen becomes a liquid at low temperature and look like water. மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவம் மாதிரி மாறும். இது பார்க்குறதுக்கு நீரை போலவே இருக்கும். when it freezes it becomes a white solid. உறையும் பொழுது வெண்மையான திண்மமாக மாறுது. it is neutral to litmus like oxygen. ஆக்சிஜனை போலவே நைட்ரஜனும் லிட்மஸுடன் நடுநிலைத்தன்மையுடன் காணப்படுகிறது. நடுநிலைத்தன்மை அப்படின்னா எந்த ஒரு கலர் சேஞ்சும் இந்த லிட்மஸ் பேப்பரில் காமிக்காது. Chemical properties of nitrogen. Chemical reactivity. Nitrogen is inactive at ordinary conditions. சாதாரண சூழ்நிலையில் நைட்ரஜன் வினைபுரிவதில்லை. It combines with many elements at high temperature and pressure or in the presence of catalyst. அதிகமான வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தத்தில் இது வினைபுரியும் அல்லது ஒரு கேட்டலிஸ்ட் வினையூக்கியுடைய முன்னிலையில் நடைபெறும். கேட்டலிஸ்ட் அப்படின்றது 9th 10th விரிவாக இருக்கும். கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினை வேக மாற்றி, ஒரு செயலை அதிகம் வேகமாக செய்யறதுக்கு பயன்படும். இது ரியாக்ஷனில் எந்த சேஞ்சையும் கொண்டு வராது, ஸ்பீடை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும். கம்பஷன். நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டபிள் நார் எ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷன். நைட்ரஜன் தானாக எரிவதில்லை மற்றும் எரிதலுக்கு துணை புரிவதும் இல்லை. ஸோ நைட்ரஜன் இன் த ஏர் மாடரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பஷன். காற்றில் உள்ள நைட்ரஜன் எரிதலை என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். உலோகங்களுடன் வினை. நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், கால்சியம், மெக்னீசியம் அட் ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் த கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரைட்ஸ். நைட்ரஜன் உலோகங்களோட வினைபுரிந்து இந்த
முக்கோண சிம்பிள் எதுக்கு அப்படின்னா ஹீட் அப்படின்ற சிம்பிளை குறிக்குது. என்னவாக மாறுதுன்னா கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரைடு. கால்சியம் நைட்ரஜனோட வினைபுரிந்து கால்சியம் நைட்ரைடாக மாறுகிறது. 3 Ca இருக்குது. ஸோ இங்கே Ca3, நைட்ரஜன் 2 நைட்ரஜன் இருக்குது. ஸோ N2. ஸோ கால்சியம் நைட்ரைடு. Reaction with non-metals. Nitrogen reacts with non-metals like hydrogen, oxygen, etc. at high temperature to form their corresponding nitrogen compound. Non-metalோட nitrogen react பண்ணது எப்படி? ஹீட்டிங் ரியாக்ஷனில் ஹை டெம்பரேச்சரில் சூடுபடுத்தும் பொழுது நைட்ரஜன் காம்பவுண்டாக மாறுகிறது. ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் ஆன் ஹீட் gives ammonia. Uses of nitrogen. நைட்ரஜனுடைய பயன்கள். Liquid nitrogen is used as a refrigerant. திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுத்தப்படுது. It provides an inert atmosphere for conducting sudden chemical reactions. சில வேதிவினைகள் நிகழ்வதற்கு தேவையான மந்த தன்மையை inert அந்த தன்மையை நிலவ செய்யுது. It is used to prepare ammonia by Haber process, which is then converted into fertilizers and nitric acid. அமோனியா தயாரிப்பில் இது பயன்படுது. இம்முறை மூலம் தயாரிக்கப்படக்கூடிய அமோனியா உரங்கள் தயாரிப்பிலும் நச்சு அமிலம் தயாரிப்பிலையும் பயன்படுது. Nowadays it is used as substitute for compressed air tires. வாகனங்களில் நம்ம டயரில் காற்று நிரப்புகிறோம், அதில் நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க. It is used for filling the space above the mercury in high temperature thermometer to reduce the evaporation of mercury. வெப்பநிலை மானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு மேலே வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறாங்க? நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க. Many explosives such as TNT, tri-nitrotoluene, nitroglycerin and gunpowder contain nitrogen. பல விதமான வெடிபொருட்களான TNT, நைட்ரோகிளிசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவை நைட்ரஜனை கொண்டு தயாரிக்கப்படுது. It is used for the preservation of food, manufacturing of stainless steel, reducing fire hazard and as part of the gas in incandescent light bulbs. உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு நம்ம பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்ட ஃபுட்டெல்லாம் வாங்குவோம். ஏதாவது சிப்ஸ் பேக்கெட், லேஸ், குர்குரே அதெல்லாம் வாங்கும்போது அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஓப்பன் பண்ண உடனே பெரிய பாக்கெட்டாக இருக்கிறது ஒன்றுமே இருக்காது. ஸோ அதில் என்ன ஃபில் பண்ணி வைப்பாங்க? நைட்ரஜன். ஏன்னா நைட்ரஜன் இதனுடையும் வினை புரியாது. மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காத இரும்பு தயாரிக்கிறதுக்கு. ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட், தீ விபத்து போன்ற பேராபத்துகளை குறைக்கிறதுக்கு. அண்ட் as a part of gas in incandescent light bulbs, ஒளிரும் விளக்குகள் போன்றவற்றிலையும் நைட்ரஜன் பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர், உரமாக நைட்ரஜன் பயன்படுது. இதில் லிக்யூட் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் ஸ்பெஷல் எஃபெக்ட் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த லிக்யூட் நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க. இன்கேண்டசன்ட் பல்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்துதல். நைட்ரஜன் gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its compound. காற்று, மண் மற்றும் உயிரினங்கள் வழியாக நைட்ரஜன் தனிம நிலை அல்லது சேர்மமாகவோ தொடர்ந்து சுழற்சியில் இருக்குது. நைட்ரஜன் வளிமண்டலத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 78%. அது மாதிரி ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் as there is a circulation of carbon in nature, so also there is a circulation of nitrogen. கார்பன் சுழற்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி நைட்ரஜன் சுழற்சியும் இருக்குது. It is essential for the proper growth of all the plants. தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு இது மிக முக்கியமானது. The plants cannot make use of the element nitrogen from the air as such. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்கள் அப்படியே பயன்படுத்த முடியாது. The plants require soluble compound of nitrogen. தாவரங்கள் பயன்படுத்துறதுக்கு நீரில் கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுது. Thus, plants depend on the other process to supply them with nitrates. தாவரங்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றும் முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படி சொல்கிறோம். Any process that convert nitrogen in the air into the useful form of nitrogen compound is called nitrogen fixation. காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் காம்பவுண்டாக மாற்றக்கூடிய ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் கேரிட் அவுட் போத் நேச்சுரலி அண்ட் பை மேன்.
இது இயற்கையாகவும் மற்றும் மனிதனுடைய செயல்முறைகள் மூலமாகவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், தட் இஸ் நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் நடைபெறுது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்துதல், நேச்சுரல் ஃபிக்சேஷன், ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன். ஃப்ரம் லிக்யூமினஸ் பிளான்ட், லிக்யூமினஸ் தாவரங்கள்லேருந்து இருக்குது. லைட்னிங், மின்னலிருந்து நேச்சுரல் ஃபிக்சேஷன் நடைபெறுது. ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன் ஃப்ரம் அமோனியா அண்ட் அமோனியா சால்ட், அமோனியா மற்றும் அமோனியா உப்புக்களிலிருந்து செயற்கை நிலைநிறுத்தம் நடைபெறுது. ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரேட் சால்ட், நைட்ரிக் அமிலம் மற்றும் நைட்ரேட் உப்புக்களிலிருந்து கிடைக்குது. தாவரங்களுடைய வேர்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி காணப்படும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வேர்க்கடலை தாவரங்களில் நல்லா ஈஸியாக தெரியும். Carbon dioxide. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two hydrogen atoms which are bonded together. Carbon dioxide ஒரு கார்பனும் ரெண்டு ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. It is found in the earth atmosphere and is sent back the solar energy which is reflected by the surface of the earth. பூமியின் வளிமண்டலத்தில் இது இருக்குது. பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கே அனுப்பி உயிரினங்கள் பூமியில் வாழ்கிறதுக்கு தேவையான வெப்பநிலையை இது கொடுக்குது. When carbon dioxide accumulates more in the atmosphere, it produces harmful effect. இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படும் பொழுது என்ன ஆகும்னா பூமியோடைய வெப்பநிலை அதிகமாக ஆகும். Occurrence of carbon dioxide. Carbon dioxide பரவல். Carbon dioxide is present in air to the extent of about 0.03% by volume. பூமியின் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு 0.03% அளவில் இருக்குது. It is evolved by plants and animals during respiration and is produced during fermentation reactions. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தலின் போது நொதித்தல் நிகழும் போது இது வெளியிடப்படுது. Much of the naturally occurring carbon dioxide is emitted from the magma through the volcanoes. இயற்கையில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எரிமலையில் உள்ள மேக்மா மூலம் வெளியேற்றப்படுது. அதாவது எரிமலை வெடித்து சிதறும் பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் வெளியிடப்படுது. கார்பன் டை ஆக்சைடு may also originate from the biodegradation of oil and gases. Oxide is emitted by human upset the natural balance of the carbon cycle. மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் அதிகமாகி உலகம் எங்கும் வெப்பநிலையை உயர்த்துறதுனால பூமியோட வெப்பநிலை அதிகமாக ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு derived from fossil fuel is a very small component of the global carbon cycle. The extra carbon dioxide is cumulative because the natural carbon exchange cannot absorb the additional carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடோட அளவு மனிதனுடைய செயல்பாடுகள் இயற்கை மூலமாக ஃபோசல் ஃபியூல்ஸ் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் பொழுது அதை என்ன பண்ண முடியல, இயற்கையாக அப்சார்ப் பண்ண முடியல. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் எ கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ், நிறமற்ற மணமற்ற வாயு. இட் இஸ் ஹெவியர் தென் ஏர், காற்றை விட கனமானது. இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்பஷன், இது எரிதலுக்கு துணை புரியாது. இட் இஸ் ஃபேர்லி soluble in water and turns blue litmus slightly red. இது நீரில் ஓரளவுக்கு கரையக்கூடியது. நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். ஸோ இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர், அதனால் இது அமிலத்தன்மை வாய்ந்தது. இட் கேன் பி லிக்யூஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிடிஃபைட். அழுத்தத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது இதை என்னமாக மாற்றலாம், திரவமாக மாற்றலாம். திஸ் சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்கிறோம், நம்ம சாலிட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன், இது பதங்கமாதலுக்கு உட்படுத்தக்கூடியது. இப்போ வாட் இஸ் சப்ளிமேஷன்? த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வேப்பர் வித்தவுட் ரீச்சிங் லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது திட நிலையிலிருந்து சாலிட் ஃபார்மில் இருந்து கேஷியஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும், டைரெக்டாக கன்வெர்ட் ஆகும், லிக்விட் ஃபார்முக்கு மாறாது. ஒரு பொருளை சுடுபடுத்தும் பொழுது திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும். எக்ஸாம்பிள் என்னது, கேஃபர். இப்போ நம்ம சுடத்தை கொளுத்தும் போது என்ன ஆகும், அது எரிந்து வாயு நிலைக்கு போயிடும், திரவமாக மாறாது.
Chemical properties of carbon dioxide. Combustibility, எரிதல். It is non-combustible gas and not a supporter of combustion. இது தானாக எரியாது, எரிதலுக்கும் துணை புரியாது. Reaction with metals, உலோகங்களுடைய வினை. Lighter metals like sodium, potassium and calcium combine with carbon dioxide to form corresponding carbonate, whereas magnesium gives its oxide and carbon. உலோகமான சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அதோட வினைபுரிந்து கார்பனேட்டை உருவாக்குது. When 4 molecules of sodium react with carbon dioxide, 3 molecules of carbon dioxide gives sodium carbonate Na2CO3 plus carbon. மெக்னீஷியத்தோட வினைபுரியும் பொழுது ஆக்சைடை கொடுக்கிறது. 2 magnesium plus carbon dioxide gives 2 MgO, magnesium oxide plus carbon. Reaction with sodium hydroxide. Sodium hydroxide alkali, that is base. Sodium hydroxide is neutralized அப்படின்னா நடுநிலையாக்குதல். சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடோட வினைபுரியும் போது சோடியம் பைகார்பனேட் கிடைக்குது. ப்ளஸ் வாட்டர் NaOH ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு gives NaHCO3 ப்ளஸ் H2O. Reaction with lime water. Calcium hydroxide, when limited amount of carbon dioxide is passed to lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. கால்சியம் ஹைட்ராக்சைடை கார்பன் டை ஆக்சைடோட வினைபுரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா கால்சியம் கார்பனேட் ப்ளஸ் H2O. When excess amount of carbon dioxide is passed through lime water, the first it turns milky and milkiness disappears due to formation of soluble calcium hydrogen carbonate. அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை சுண்ணாம்பு நீரில் செலுத்தும் போது முதல்ல பால் போன்ற நிறம் தோன்றும், பின்னாடி அது மறையும். இதுக்கு காரணம் கரையக்கூடிய கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உருவாவதா காரணம். கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கிறோம், அதில் கால்சியம் தட் இஸ் சுண்ணாம்பை ஆட் பண்ணிக்கிறோம், இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராவில் ப்ளோ பண்ணுறோம். ப்ளோ பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வச்சு ப்ளோ பண்ண பிறகு பார்த்தா என்ன மாதிரி மாறி இருக்குன்னா மில்கி பால் போல் மாறி இருக்கு. யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட பயன்கள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஏதாவது ஒரு சோடா உடைச்சோம் அப்படின்னா ஒரே நுரையாக வரும், ஏர் பபிள்ஸாக வரும். அதில் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் யூஸ்டு இன் த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், தீ அணைப்பானாக பயன்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். சால்வே முறைகளில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது. Solid carbon dioxide called as dry ice is used as refrigerant. இது குளிரூட்டியாக பயன்படுகிறது. The gas is so cold that moisture in the air condenses on it, creating a dense fog which is used on the stage, stools and movie effect. இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த புகை மூட்டம் அதுக்கெல்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. It is used along with ammonia in the manufacture of fertilizers like urea. யூரியா தயாரித்தலில் இது பயன்படுகிறது. யூரியா என்னமா பயன்படுத்துகிறோம்? உரமாக பயன்படுத்துகிறோம். கார்பன் டை ஆக்சைடு கேன் பி யூஸ்டு இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்துறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.